அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வக்ஃப் சொத்துகளின் முக்கியத்துவமும் இஸ்லாமியர்களின் கடமைகளும். வக்ஃப் சொத்துகள் பறந்து விரிந்து இந்தியா முழுவதும் ஏராளமாகவே இருக்கிறது, தாராளமாகவே இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், இந்திய இராணுவத்திற்குரிய அந்த நிலப்பரப்புக்கு அடுத்தபடியாக ரயில்வே துறையின் நிலப்பரப்புக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே 3வது இடத்திலே நிலங்களை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் அது வக்ஃப் போர்டு. சிறுபான்மையினராக வாழக்கூடிய இந்த நாட்டிலே 3வது இடத்திலே நிலபுலன்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த சொத்து எப்படி வந்தது என்றால், பெரிய பெரிய செல்வந்தர்கள், அரசர்கள், திவான்கள், ஜமீன்தார்கள், இஸ்லாத்திலே யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவை சொன்னார்களோ அவர்கள் அதிகமாக இந்த வக்ஃப் சொத்துக்களை வக்ஃப் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இவ்வளவு சொத்துக்கள். ஏன் அவர்கள் அவ்வாறு வக்ஃப் செய்தார்கள் என்று சொன்னால், யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை எப்படி அவர்கள் நம்புகிறார்களோ அதுபோல் ஆகிராவை, மறுமையை நம்புகிறார்கள். அப்படி நம்பியதன் காரணத்தினாலே தான் அல்லாஹ் நமக்கு தந்ததிலிருந்து ஒரு பகுதியை நாம் அல்லாஹுக்காகவே கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் கொடுத்தார்கள். வக்ஃப் என்று சொன்னால் நிறுத்துதல். சொத்தின் ஒரு பகுதியை அல்லாஹுக்காக அவர்கள் நிறுத்திவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் மற்ற சித்தாந்தங்களிலே எல்லாம், மற்ற மதத்தவர்களே எல்லாம் ஆஸ்திக்குரியவர்கள், வாரிசுகள் என்ற அடிப்படையில் அவர்கள் இருக்கும்போது ஏதாவது தான தர்மங்களை செய்துவிட்டு செல்வார்கள். மறுமையுடைய நம்பிக்கை ஆழமாக இல்லாத காரணத்தினாலே மறுமைக்கான சுயகரமாக மற்றவர்கள் இந்த அளவுக்கு அர்ப்பணிப்புகளை செய்யவில்லை. அது அவர்களுக்கு இந்த மார்க்கம் போல அந்த ஆழமான நம்பிக்கை மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையில இல்லை. நாம் குர்ஆனிலே பார்க்கின்றோம், அல்லாஹுடைய பள்ளி வாசல்களையும் அது சார்ந்த சொத்துக்களையும் நிர்வகிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இன்னமா யஅமுரு மஸாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வஅகாம ஸலாத வஆத்த ஸகாத வலம் யக்ஷ இல்லல்லாஹ் فعسى أولئك أن يكونوا من المهتدين. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகின்றார்களோ, மறுமை நாளை நம்புவது இஸ்லாத்திலே மிக முக்கியமான அம்சம். அதனால்தான் இவ்வளவு வக்ஃப் சொத்துக்கள் வந்தது. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ, மேலும் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுக்கிறார்களோ, மேலும் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இறை இல்லங்களை பராமரிப்பவர்களாக ஆக முடியும். அத்தகையவர்களே நேர்வழியில் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அல்லாஹுடைய தக்வாவோடு இந்த சொத்துக்கள் பராமரிக்கப்பட்டதா என்றால் கடந்த காலங்களிலே பலவீனம்தான். 9.5 லட்சம், ஏறத்தாழ 9.5 லட்சம் ஏக்கர், அதிலே பெரும்பாலானவைகள் இப்பொழுது வக்ஃப் போர்டிலே இல்லை. காரணம், அவரவர்களும் எடுத்துக்கொண்டார்கள். நீண்ட கால 99 வருட ஒரு குத்தகை என்ற பெயரிலே குறைவான வாடகைகளை கொடுப்பது, எது இந்த வக்ஃப் போர்டை நிர்வகிப்பவர்களை தங்களுக்கு சாதகமாக ஆக்கி அவர்களுக்கு சில பணம் காசுகளை கொடுத்து தன்னகப்படுத்திக் கொள்வது,
இன்று பார்க்க போனால் பெரும்பாலான சொத்துக்கள் மாற்றார்களிடம்தான் இருக்கின்றது, மாஃபியாக்களிடம்தான் இருக்கின்றது, பெரிய செல்வந்தர்களிடம்தான் இந்த வக்ஃப் சொத்துக்கள் இருக்கின்றது. யாருடைய சொத்து? அல்லாஹுடைய சொத்து. எப்படி நம்முடைய சொத்துக்கு ஒரு தீங்கு ஏற்படுமோ, நாம் அந்த உரிமைகளை பெறுவதற்காக எந்த அளவுக்கு முயற்சி செய்வோமோ அதை விட அதிகமாக இந்த சொத்தை மீட்டெடுப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் சொன்னார், அவர் முதல்வராக இருக்கும் போது அம்பானி கட்டியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடியை போட்டு கட்டியிருக்கக்கூடிய அந்த வீடு, அந்த இடம், வீடு அவருடையது, அந்த இடம் வக்ஃப் போர்டுக்கு உரியது. நான் பொறுப்புக்கு வந்தால் அதை நான் இடித்து விடுவேன். ஆக இந்த அளவுக்கு அவரவர்களும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரியான ஊழியர்கள் இல்லை, சரியான பராமரிப்புகள் இல்லை, இறையச்சம் உடையவர்கள் அந்த வக்ஃப் போர்டுடைய பொறுப்புதாரிகளாக வராது ஒரு காரணம். ஆக அந்த அளவுக்கு இருப்பதையும் இழக்கக்கூடிய நிலைமை இப்பொழுது வந்துவிட்டது. இஸ்லாமியர்கள் எழுச்சவாயர்கள், அவர்களிடம் எதையும் புடுங்கிக் கொள்ளலாம் என்கின்ற அந்த அசட்டை, அந்த ஒரு மேலோட்டமான எண்ணம் மற்றவர்களுக்கு வருவதற்கு காரணம் நம்முடைய அலட்சியம், நம்முடைய சுக வாழ்க்கை, நாம் சுயநலமாக வாழ்கின்ற வாழ்க்கை. யார் எப்படி போனால் என்ன, நாம் நன்றாக இருந்தால் சரிதான். இந்த போக்கு நாளை நம்மையும் அழிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆதாமுடைய பிள்ளை என்னுடையது என்னுடையது என்கிறார். எது உன்னுடையது? நீ உண்டு கழித்தது உன்னுடையது, உடுத்தி கிழித்தது உன்னுடையது, கொடுத்து சேமித்துக் கொண்டாயே. இன்னொரு இடத்திலே கொடுத்து மகிழ்ந்தது என்று வருகிறோம். கொடுத்து சேமித்துக் கொண்டாய். எங்கே சேமிப்பு? கொடுத்தால் குறைந்து விடுமே, சேமிப்பு இருக்காதே, சேமிப்பே குறையுமே. கொடுத்து சேமித்துக் கொண்டாயே, அது உனக்குரியது. அது மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையில ஒரு தானியம் 7 கதிர்களை முளைப்பிக்கிறது. அந்த 7 கதிர்களிலும் ஒன்றுக்கு 100, 7 கதிர்களிலும் 700. இந்த மாதிரி அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி தருவேன் என்று சொன்னான். ஒரு மனிதர் இறந்து விட்டால் பாவமும் செய்ய முடியாது, நன்மையும் செய்ய முடியாது. ஆனால் 3 விஷயங்கள் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தருதலை இல்லாத, மார்க்கம் அறியாத, மடத்தனமாக வாழக்கூடிய, மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடக்கூடிய, போதை பழக்கங்களை, மது பழக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டு அதற்கு அடிமையாகிவிடக்கூடிய அந்த பிள்ளைகளால் எந்த விதமான ஒரு பலனும் இறந்த பெற்றோர்கள் கிடைக்காது. சாலிகான பிள்ளைகள், தொழுகை இபாதத்துள்ள பிள்ளைகள், பெற்றோரை எப்படி பேண வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித்தந்த பிரகாரம் நடக்கின்ற பிள்ளைகள், அந்த நல்லொழுக்க பீலர்கள் எல்லாம் கேட்கக்கூடிய துஆக்கள் மூலமாக இந்த பெற்றோர்களுக்கு வசதி வாய்ப்புகள் சொர்க்கத்திலே அதிகரிக்கப்படுமா? என்ன, இப்பொழுது எங்களுக்கு அதிகமான பாக்கியங்கள் கிடைத்திருக்கிறது, சுகங்கள் சோபங்கள் கிடைத்திருக்கிறது என்றால் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் கேட்கின்ற துஆ தான். நீங்கள் இறந்து விட்டாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாலிகான பிள்ளைகள் கேட்கக்கூடிய துஆ இறப்புக்கு பிறகும் நன்மைகளாக இறந்தவருக்கு வந்து கொண்டிருக்கும். பயனுள்ள கல்வி, அதை ஏற்படுத்தி வைத்துவிட்டு சென்றவர்கள், அந்த கல்வி நடைபெறும் காலம் எல்லாம் கல்வி கற்பவருக்கும் நன்மை குறையாமல் அதற்கான ஏற்பாடுகளை செய்தவர்களுக்கும் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். 3வதாக சதகத்துல் ஜாரியா நின்று அழைக்கக்கூடிய தர்மம். இறப்புக்கு முன்னே அவர்கள் செய்கின்ற தான தர்மங்கள், அந்த தர்மங்கள் தொடர்ந்து யுகமுடிவு நாள் வரையிலும், கியாம நாள் வரையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பலரும் பலவிதமான நோக்கங்களை, பலவிதமான எண்ணங்களை கொண்டு இந்த வக்ஃப்களை செய்தார்கள். ஏழைகளுக்கு உணவாக வேண்டும், வியாதியஸ்தர்களுக்கு மருந்தாக வேண்டும், மருத்துவ நிலையங்கள் ஏற்பட வேண்டும், கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி, எஜுகேஷனல் ட்ரஸ்ட், இது போன்ற கல்வி கூடங்கள் நிறுவப்பட வேண்டும்,
மார்க்க கல்வி கற்பதற்கு மதர்சாக்கள் நிறுவப்பட வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவதற்கு அல்லாஹ்வுடைய பள்ளி நிர்மாணிக்கப்பட வேண்டும். அதை நல்ல முறையில நிர்வகிக்க வேண்டும். இறந்தவர்கள் அடக்கின்ற அந்த அடக்கத்தலங்கள் இவ்வாறு பல விதங்களிலேயும் பல நோக்கங்களுக்காகவும் வக்ஃப் செய்துவிட்டு சென்றார்கள். இந்த மாதிரியான நன்மையான காரியங்கள் எல்லாம் நடைபெறும் காலமெல்லாம் அவர்களுக்கு நன்மை சென்று கொண்டிருக்கும், போய்கொண்டிருக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த, ஒரு விசாலமான, ஒரு பரந்த மனப்பான்மையோடு மற்றவர்களும் இருக்கக்கூடியவர்களும் நாம் ஒரு பகுதி அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, மனித இனத்திற்காக, அவர்களுக்கு நன்மை பயப்பதற்காக நாம் வக்ஃப் செய்துவிட்டு போக வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இன்று வரையிலும் இந்த வக்ஃபுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வக்ஃப் 1923 சட்டம் கொண்டு வரப்பட்டு, அப்ப இருந்த பிரிட்டிஷாரால் சட்டம் கொண்டு வரப்பட்டு அது செழுமையாக்கப்பட்டு அது இவ்வாறு செயல்பட வேண்டும். வக்ஃப் போர்டு தீர்ப்பாயம், வக்ஃப் போர்டு கவுன்சில், அதில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக வர வேண்டும் என்ற ஒரு வரையறையெல்லாம் செய்தவர்கள் தந்தார்கள். அதற்கு பிறகு 1954 அது இன்னும் செழுமைப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு 1995 அதிலே சில திருத்தங்கள் செய்யப்பட்டது. 2013 கடைசியாக பல திருத்தங்கள் செய்யப்பட்டது. அப்பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் எந்த விதமான ஒரு எதிர்ப்பையும் காட்டவில்லை. எதிர்ப்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்லாத நிலையிலேதான் அந்த திருத்தங்கள் இருந்தது. ஆனால் இப்பொழுது உள்ள திருத்தம், வக்ஃப் போர்டு தீர்ப்பாயம் தனக்குள்ள சொத்தை தனக்குத்தான் என்று தீர்ப்பு செய்வதை ரத்து செய்யப்படுகிறது. 40வது சரத்தின் பிரகாரம் வக்ஃப் போர்டு தீர்ப்பாயம் அவர்களுக்குள்ள அந்த டாக்குமெண்ட்களை எல்லாம் காட்டி, இந்த பத்திரம் பட்டாக்களை எல்லாம் காட்டி, இதை வழங்கியவர் இவர்தான் என்பதையெல்லாம் காட்டி, உனக்கு இதில் உரிமை இல்லை, இது வக்ஃப் போர்டுடைய சொத்து என்று தீர்ப்பு செய்து அதை எடுப்பதற்கு வக்ஃப் போர்டு தீர்ப்பாயத்திற்கு இதுவரையிலும், இன்று வரையிலும் அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. அந்த 40வது சரத்தை ரத்து பண்ண வேண்டும். வக்ஃப் போர்டுடைய சொத்தாக இருந்தாலும், அவர்களிடத்தில் ஆவணங்கள் இருந்தாலும், அந்த ஆவணங்கள் எல்லாம் ஒரிஜினலாக உண்மையானதாக இருந்தாலும், ஒருவன் இதை வக்ஃப் போர்டு சொத்து அல்ல, என்னுடைய சொத்து என்று சொல்லிவிட்டால், அவன் பெறாது செய்தால் உடனே மாவட்ட கலெக்டருக்கு அது போய்விட வேண்டும். எல்லா ஆவணங்களும் நம்மிடம் இருக்கிறது. ஆனால் இடையிலே ஒருவன் இது வக்ஃபுடைய சொத்து அல்ல, என்னுடைய சொத்து, என்னுடைய மூதாதையருடைய சொத்து என்று சொன்னால் உடனே மாவட்ட கலெக்டருக்கு அனுப்பி விடுவார்கள். அவர் பார்த்து என்ன சொல்லுகிறாரோ அதுதான் தீர்ப்பு. அதன்படி நடந்து கொண்டு போக வேண்டியது. ஆக இந்த மாதிரியான ஒரு நிலை ஒட்டு மொத்தமாக இருக்கின்றதையும் இஸ்லாமியர்களுக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக இவர்கள் கொண்டு வந்ததுதான் இந்த வக்ஃப் 2024 சட்ட திருத்த மசோதா. இதை நியாயவான்கள், நீதிவான்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், நீதி நிலை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், எல்லா எதிர்க்கட்சிகள் அனைவரும் அவர்களுக்குரியது, அது அவர்களுக்குரியதை நாம் தலையிடக்கூடாது என்று எதிர்த்தார்கள். ஏனென்றால் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், சிவன் சொத்து குலநாசம். அதிலே அவர்கள் கை வைக்கின்றார்கள். அல்லாஹுடைய சொத்திலே கை வைக்கின்றார்கள். அது தனிநபராக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய பதவியை பயன்படுத்தி தவறான முறையிலே ஒரு குழுவாக இருந்து அதை எடுத்தாலும் சரி, ஆட்சியாளர்கள் எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி, இந்த சொத்து நமக்கானது. நமக்கானது என்றால் அல்லாஹுடைய சொத்து, அதை பாதுகாக்க வேண்டியது இஸ்லாமியர்களுடைய கடமை. இந்த கடமையிலே அலட்சியமாக இருந்தால் நாளை என்ன செய்வார்கள்? ஒரு பள்ளிவாசல், அது சார்ந்த மதரசா, அது சார்ந்த மையவாடி, இவைகள் எல்லாம் என்னுடையது என்பார்கள். கலெக்டர் தீர்ப்பளித்தால் இவ்வளவுதான் நீங்க இருந்து சரி, இனிமே இருக்க முடியாது,
அவருக்குரியது என்று சொல்லிவிட்டால் நம்முடைய வழிபாடுகள் எல்லாம், நம்முடைய தார்மீக உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படும். அரசியல் சாசனத்துக்கு எதிராகத்தான், அரசியல் சாசனம் கூறக்கூடிய அத்தனை விதிமுறைகளை மீறித்தான் இதை பாராளுமன்றத்துக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். நாம் எல்லாம் அதை எதிர்த்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் வக்ஃப் போர்டு இஸ்லாத்திற்குரியது, இஸ்லாமியர்களுக்குரியது, அது இஸ்லாமியர்கள் இறைவனுக்காக வழங்கியது என்றெல்லாம் அதில் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது, ஆய்வுக்குழுக்கு அனுப்பினாலும் அது நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அவர்கள் நம்மிடம் மட்டும் கேட்கவில்லை, உரிமையாளர்களான நம்மிடம் மட்டும் கேட்கவில்லை, இந்தியாவில் உள்ள தொழில் நிறுவனங்கள், இந்தியாவில் உள்ள பணக்காரர்கள், இந்தியாவில் உள்ள பல்வேறு மக்களிடம் எல்லாம் அவர்கள் கருத்து கேட்கிறார். மெஜாரிட்டியாக இதில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் அதை கேட்கிறார்கள். ஆகவே நாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பேரிலே தவக்கல் வைத்து இதற்கான முழு முயற்சிகளை நாம் கடுமையாக மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. இன்று கூட மாலை 4 மணி அளவில் கட்சி சார்பற்ற முறையில நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்பக்கூடிய தொப்புள் கொடி உறவினர்களான மாற்றுமத சகோதரர்கள் உட்பட, மசூதியுடைய முத்தவள்ளிகள் உட்பட, இஸ்லாமிய இயக்கங்கள் உட்பட நீதிக்காக இன்று ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து செய்ய இருக்கின்ற அந்த நிலை இருக்கின்றது. இப்படி பலவிதத்திலும் கடுமையான எதிர்ப்புகளை காட்ட வேண்டும். அவர்கள் எடுத்துக்கொண்டு போகட்டும் என்று நாம் விட்டுவிட முடியாது. ஏனென்றால் இது அல்லாஹுடைய சொத்து. நாளை நாமும் கேள்வி கேட்கப்படுவோம். அதே நேரத்தில் இந்த சொத்துக்கள் எல்லாம் முறையாக ஏழைகளுக்கு, நோயாளிகளுக்கு, கல்விக்கு, இப்படி பலவிதத்திலும் அது பயன்படுத்தப்பட வேண்டும். பெண்களை அதிலே சேர்க்க வேண்டும் என்கிறார்கள். இவர்கள் என்னமோ பெண்களுக்கு பெரும் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது போல அதிலே ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். இன்று தமிழ்நாடு வக்ஃப் போர்டிலே 2 பெண் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம் எல்லாம் அதுவல்ல. இவர்களுக்கு இவ்வளவு சொத்தா? அது இருக்கலாமா? அதை எப்படியாவது அவருக்கும் இவருக்கும் அரசுக்குமாக ஆக்கிவிட வேண்டும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று இது போன்ற திட்டத்தை தீட்டிக் கொண்டு கபட நாடகம் ஆடக்கூடியவர்களாக சொல்கிறார்கள். 9 லட்சம் ஏக்கர் இருக்கிறது, அதனுடைய மதிப்பு 8 லட்சம் கோடிக்கு மேல். ஆனால் என்ன வருமானம் வருகிறது? வெறும் 200 கோடி வருகிறது. இது அதிகமாக ஆவதற்கு, வருமானம் அதிகரிப்பதற்கு இன்னும் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சீர் தூக்கி பார்ப்பதற்கு இஸ்லாம் அல்லாதவர்களும் அதில் இடம்பெற வேண்டும். இஸ்லாத்தினுடைய ப்ராப்பர்ட்டியில, இஸ்லாமியர்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒன்றில நானும் சொந்தக்காரன் என்று வேறு இருவர் அதிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்தில் வேறு வேறு மதங்களிலே உள்ள அந்த அறநிலையத்துறையாகட்டும் அல்லது வேறு வேறு விஷயங்களாகட்டும், அதிலே முஸ்லிம்களுக்கோ அல்லது முஸ்லிம் அல்லாத சீக்கியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எந்த விதமான பங்கும் கிடையாது. இப்ப இதெல்லாம் என்ன என்று சொன்னால், இவ்வளவு நாளும் எதிர்க்காத நாம் இப்பொழுது எதிர்க்கிறோம். எதிர்க்க வேண்டும், முனைப்பாக எதிர்க்க வேண்டும், தீவிரமாக எதிர்க்க வேண்டும். ஜனநாயக நாடு, அரசியல் சாசனத்துக்கு மாற்றமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றிட, சட்ட திருத்தத்தை நிறைவேற்றிட அவர்கள் துடிக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்ட துஆவில மெஜாரிட்டியை இல்லாமலாக்கி இருக்கிறான். இன்னும் நாம் உருக்கமாக கேட்கக்கூடிய துஆவிலே துஆவோடு நின்று விடாமல் தன்னலமற்ற முறையிலே அல்லாஹுக்காக அர்ப்பணிப்புகளை செய்யக்கூடிய அந்த நிலையிலே நமக்கு இந்த வக்ஃப் சொத்து பாதுகாக்கப்படும். எப்பொழுது அல்லாஹுக்காக வழங்கினார்களோ அந்த வழங்கிய சொத்து அல்லாஹுடைய பணிகளுக்காக, அல்லாஹ் விரும்பக்கூடிய நற்காரியங்களுக்காக அது பயன்பட வேண்டும். எல்லாரிடம் இருந்தும் அது வாங்கப்படாது.
இந்த வக்குப் சொத்தை வைத்து ஒரு மத ஆலையை நிறுவலாம் என்று எவரும் வக்குப் செய்ய மாட்டார்கள். அநியாயமாக பாவகரமான காரியங்களுக்காக எந்த சொத்தும் வக்குப் செய்யப்படவில்லை. நியாயமான பொது நலன்களுக்கான மனித நேயத்தோடு மனிதர்களுக்குள்ள பயன்பாட்டிற்காக அவைகள் எல்லாம் வக்குப் செய்யப்பட்டிருக்கிறது. அதை அவரவர்களும் கபலீகரம் செய்து கொண்டு போவதற்கு, எடுத்துக்கொண்டு போவதற்கு இவர்கள் என்ன செய்துவிட முடியும் என்ற நிலையிலே அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் இதை விட்டுவிடக் கூடாது. இருக்கின்ற இந்த நிலையும் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கிற இவர்கள் அந்த ஆதரவெல்லாம் இல்லாமல் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலமாக நடுத்தருவுக்கு வரக்கூடியவர்களாக அவர்களுடைய அந்த நோக்கங்கள் எல்லாம், கெட்ட நோக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் தகர்க்கக்கூடியதாக அதிகமாக நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே சஜாவுலை கேளுங்கள். ஏனென்றால் அநீதிக்கு எதிரானவன் அல்லாஹ். அநீதியை நான் என் மீது நானே தடை செய்து கொண்டேன். அதனால் நீங்கள் அநீதி இழைக்காதீர்கள். அநீதி இழைப்பவர்களுடைய அநீதி நாளை மறுமையில பெரும் இருளாக வந்திருக்கும். அதுவே அவர்களை நெருப்புக்கு கொண்டு செல்வதற்கு போதுமானதாக இருக்கும். ஆகவே அது யாருடையது, எவரோ கொடுத்தது, நாம் கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம், நாம் கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம் என்று இஸ்லாமியர்களாகட்டும் அல்லது இஸ்லாம் அல்லாதவர்களாகட்டும் அல்லது ஆட்சியாளர்களாகட்டும் அவர்கள் எடுத்தால், கை வைத்தால் நிச்சயமாக அதற்குண்டான பிரதிபலனை இந்த உலகிலும் மறுமையிலும் அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆகவே இந்த வக்ஃப் சொத்துக்களுக்கு எந்த விதமான ஒரு அபாயமும் ஏற்படாமல், ஆபத்துக்களும் நிகழாமல் காக்க வேண்டியது ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய கடமையாக இருக்கின்றது.